சங்கர் பாலிடெக்னிக் கல்லூரியில் அறிவியல் கண்காட்சி ஜனவரி 9 வியாழன் மற்றும் ஜனவரி 10 வெள்ளி ஆகிய 2 தினங்கள் நடைபெற்று வருகின்றது. துவக்க விழாவிற்கு இந்தியா சிமெண்ட்ஸ் கல்வி அறக்கட்டளை அறங்காவலர் கே. சங்கர் காசி அவர்கள் தலைமை தாங்கினார். முதன்மை விருந்தினராக நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார், கௌரவ விருந்தினராக நெல்லை மாவட்ட அறிவியல் மைய அதிகாரி முத்துக்குமார் ஆகியோர் பங்கேற்றனர். சுமார் 25 பள்ளிகளை சார்ந்த 2500 மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சங்கர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் செய்திருந்த தொழில்நுட்ப திட்ட மாதிரிகளை பார்வையிட்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்களையும் பள்ளிகளை சார்ந்த தலைமை ஆசிரியர்களையும் மாணவ மாணவிகளையும் கல்லூரி முதல்வர் டாக்டர் சங்கர் சுப்பிரமணியன், நிர்வாக அலுவலர் ஸ்ரீனிவாசன், நிர்வாக பிரதிநிதி பத்மநாபன் ஆகியோர் வரவேற்று ஊக்குவித்தனர். பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவியர்களும் தாங்கள் செய்த மாதிரிகளை கண்காட்சியில் பங்கு பெற செய்து பார்வையிட வந்த மாணவ மாணவிகளுக்கு விளக்கினர். நிகழ்ச்சியின் அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் இணைந்து செய்திருந்தனர். நமது செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தையும் நமது மொழி மற்றும் பாரம்பரியங்களை பாதுகாப்பதன் முக்கியத்தையும் நம் அன்புக்குரிய தமிழ் தாய்க்கு மரியாதையும் நன்றி செலுத்துவோம். அழகு செய்யும் விண்களை போல இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் இங்கு வருகை தந்துள்ள தலைமை விருந்தினர் அவர்கள், கௌரவ விருந்தினர் அவர்கள், ட்ரஸ்டி, முதல்வர், நிர்வாக அலுவலர், அனைத்து துறை தலைவர்கள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்களை வருகிறது என அன்புடன் வரவேற்கிறேன். நமது மூன்று அர்ப்பணிப்பு நினைவூட்டும் பாரம்பரியம் குத்துவிளக்கு ஏற்றுதல் மூலமாக அறிவொளி சுடரை ஏற்றி எங்கள்
எங்கள் தலைமை விருந்தினர் திரு சிவகுமார் சி. திருநெல்வேலி அவர்கள் மற்றும் கௌரவ விருந்தினர் திரு எஸ். முத்துக்குமார் டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் ட்ரஸ்ட் அவர்கள் மற்றும் கல்லூரி முதல்வர் முனைவர் ஏ. சங்கர் சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர் மிஸ்ஸஸ் ராஜம் சென்ட் ஜோசப் ஃப்ரம் திருநெல்வேலி மற்றும் மாணவி சிவானி ராம்ஸ்டாம்பர் சங்கர் ஹைஸ்கூல் இவர்களை அனைவரையும் அழைப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். என் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு எங்கள் நன்றிகள். எங்கள் மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர் திரு எம். சிவகுமார் CEO சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் திருநெல்வேலி அவர்களை கௌரவிக்க எங்கள் இந்தியா சிமெண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ட்ரஸ்டி ஸ்ரீ கே. சங்கர்காசி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எங்கள் விழாவின் கௌரவ விருந்தினரான திரு எஸ். முத்துக்குமார் டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட்
சயின்ஸ் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் சென்டர், திருநெல்வேலி அவர்களை பற்றி ஒரு விரிவான உரை. 1989 தேசிய அறிவியல் அருங்காட்சியக கவுன்சிலில் அவர் சேர்ந்தார். 1991 ஆண்டு பெங்களூர் விஸ்வேஸ்வரய்யா தொழில்நுட்ப அருங்காட்சியகத்தில் பணிபுரிந்தார். இவரது ஆட்சிய பணிகள் ஏராளம். 2018 ஏப்ரல் முதல் திருநெல்வேலி மாவட்ட அறிவியல் மையத்தில் மாவட்ட அறிவியல் ஆய்வாளராக பணியாற்றுகிறார். இவரது நோக்கம் கிராமப்புற பள்ளிகளில் கடந்த 3 வருடங்களாக அறிவியலின் முக்கியத்துவம் மற்றும் விழிப்புணர்வு மக்களிடையே பல திட்டங்களை செயல்படுத்தினார். பல்வேறு மாநிலங்களில் கண்காட்சிகள், அறிவியல் கல்வி திட்டங்கள், பொது விழிப்புணர்வுக்கான அறிவியல் டெமோக்கள் மற்றும் லெக்சரர்ஸ் பல்வேறு தலைப்புகளில் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டு வருகிறார். மாணவர்களுக்கு சந்திர கிரகணங்கள், சூரிய கிரகணங்கள், வானின் வருகைகள் மற்றும் பயணங்கள் போன்ற சிறப்பு வான நிகழ்வுகளின் போது வான கண்காணிப்பு மற்றும் பெருமை அளிக்கிறது. கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு எஸ். முத்துக்குமார், டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் ஆஃபீஸர் அவர்களை கௌரவ சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். சயின்ஸ் எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர் நிகழ்வு. இன்னைக்கு ஒரு ஏதோ புதுசாக ஒன்று வச்சுருக்கிறோம், அதை பார்த்துட்டு அப்படியே போகிறோம் அப்படிங்கிறதால இல்லாமல் அதோடைய டாக்குமெண்டேஷன் அதை எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னாலும் அது வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ஆகும். எல்லாருமே வந்து போலீஸோட குடிச்சுப்பீங்க. இடையில ரொம்ப நாள் போலீஸோட இல்லாமல் இருந்தது. பிளாஸ்டிக் பாட்டில் இப்போ கொண்டு வந்துருக்காங்க திரும்ப. அது தவிர நம்ம அந்த பாட்டில் ஓப்பனை வச்சு சோடா யூஸ் பண்ணுவோம். சரியா? இந்த டீம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதுக்காக தான் வாங்கிட்டேன். ஓகே, இது டீம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இது எப்படி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி பயன்படுத்துகிற நிறைய விஷயங்கள் அந்த ப்ராடக்டாக நமக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு போயிருக்கு அப்படிங்கிறதே தெரியாமலே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். 1962-63 63 வந்து அப்போவே வந்து யூஎஸ்ல அமெரிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டின்ட் ப்ராடக்ட் வந்து பாட்டில் கொடுக்குற முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லாம் பாலுக்கு வந்து பாட்டிலாம் வைப்பாங்க, அதாவது பாத்திரம் தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவர்லாம் சோடா பாட்டில் மாதிரி ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாமே சோடா பாட்டில். ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்ஸோட கேம்ப் போகிறார். அவங்க வந்து இந்த கேம்பிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவங்க வந்து நம்மலாம் காசை உழைக்கிறோம் சேர்க்கிறோம், ஆனால் அது அந்த அளவுக்கு நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவங்க வருஷங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 11 மாதம் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மாதம் வந்து ஊர் சுற்றுறது அப்படிங்கிறது அவங்களோட எல்லா இடத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு. அதே மாதிரி எப்படி வீக்கெண்ட் எது எப்படி போனாலும் சரி வீக்கெண்ட் வார கடைசியெல்லாம் வெளியே சுற்றணும் அப்படிங்கிறது. ஆமா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோடா வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணுறது லேசாக வீட்டு ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும் குளிக்க சுத்தம். அதனால அவங்க என்ன பண்ணுறாரு, அங்கே போன பிறகுலாம் பார்க்குறாங்க அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறது மறந்து வச்சுட்டு மறந்து வச்சோம்னா என்ன பண்ணுறது, ஒரு கரெக்டாக ரொம்ப விஷயம். நீங்கள் சினிமாவெல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லை ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. சும்மா கல்ல வச்சு பாட்டில் ஓப்பன் பண்ணுறது எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, பத்திரத்தோட வச்சுட்டு இருக்கோம். அப்போ அவர் வந்து மறந்து வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா கஷ்டப்பட்டு கால் பம்பரில் வச்சு ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு வந்து இதெல்லாம் சரிப்படாது, இன்னும் எளிமையாக ஓட்டத்தில் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒரு சின்ன பண்ணுறோம். அதில் ஒரு சின்ன ஒரு டேப் மாதிரி டக்குன்னு ஓப்பன் பண்ணால் இழுத்தோடனே அது ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் அதில் நிறைய சின்ன சின்ன எப்பவுமே தெரியும் கண்டுபிடிக்கிறது நிறைய சின்ன சின்ன இருக்கும். அப்படியே அதுக்கப்புறம் இதை வந்து அவர் பேக்கிங் விற்கிறார். அப்போ இந்த பேக்கிங் விற்கும் போது இன்னைக்கு வரைக்கும் 1963 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு டைம் நம்ம அந்த ஒரு டேபை யூஸ் பண்ணும்போதும் வேற பேரண்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த யார் இந்த முதல்ல கண்டுபிடிச்சாரோ அவருக்கு இதுல இருந்து பைசா போயிருக்கு. 1963 இருந்து 1980க்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துல $500 மில்லியன் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது அப்படி அந்த டைம்ல 1980ல $500 மில்லியன் எவ்வளவு பெரிய சம்பாதிச்சு. சும்மா பார்க்கற ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து ஒரு ரூபாய் வாங்கினா இது ஒரு 10 பைசா வந்துருது போது அப்படின்னாலே உலகம் முழுக்க எவ்வளவு ப்ராடக்ட் இருக்குது, எவ்வளவு பேர் வாங்குறாங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். யோசிச்சீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதோ அதே அளவுக்கு உங்களுக்கும் அது பெனிஃபிஷியலாக இருக்கும். அது இருக்கணும்னா என்ன பண்ணணும், உங்க யோசனை வந்து அந்த அளவுக்கு இருக்கு. என்ன பண்ணுன்னா
நான் பண்ணது ஃபர்ஸ்டா இருக்கும், அது ரீச் ஆகும். அது அன்னைக்கு மட்டும் இல்ல, வர்ற ஒவ்வொரு தலைமுறையும் அதை பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அதுதான் உங்களுடைய யோசனை. பண்ணீங்க, அதை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா you should have that attitude. அப்பதான் உங்களை வந்து நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க அந்த ப்ராடக்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வேற பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிறது யூஎஸ் பேட்டர்ன் போனீங்க அப்படின்னா அவர் வேற தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் மாடிஃபிகேஷன் பண்ணிப்பாங்க, பட் அந்த பேட்டர்ன் அவர் தான். ஸோ உங்க பேர் வந்து அந்த மாதிரி இருக்கும். சும்மா ஸ்கூல் மரத்துல பேர் வச்சிருக்கிறது, டாய்லெட்ல பேர் எழுதுறது இல்லை. உங்களுடைய வரலாறு ஹிஸ்டரியில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அது நீங்க யோசிப்பாரு, ஓகே நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு 25 வருஷம் கழிச்சு இந்த பாலிடெக்னிக் வந்து ஒரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியா வளர்ந்து நிற்குது, அதுல ஒரு விஐபியா அவங்கள பேச கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அப்போ உங்களோட ரீச் எப்படி இருக்கும்? ஸோ திங்க் ஹையர். எப்பவுமே வந்து நீங்க வந்து சீக்கிரம் தாண்டணும் அப்படிங்கிறதா உயரத்தை குறையாம நிர்ணயம் பண்ணாதீங்க. உங்களுடைய டார்கெட் வந்து உயரமா இருக்கணும், அதை தாண்டறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அதுதான் ஏன்னா முயல் வேட்டைக்கு போயிட்டு வெற்றியோட வர்றதை விட யானை வேட்டைக்கு போயிட்டு தோல்வியோட வர்றது எவ்வளவோ சிறந்தது. நிறைய படிங்க. வெற்றியாளர்களுடைய வரலாறு வந்து உங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தையும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு உந்துதலையும் மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் தோல்வி பெற்றவங்களுடைய வரலாறு தான் உங்களுக்கு வந்து நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் என்ன பண்ணுனா நம்ம தோத்து போயிடுவோம். எல்லா தப்பையுமே நீங்களே பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்க எல்லா தப்பையும் பண்றது நமக்கு ஆயுட்காலமே பத்தாது. அடுத்தவங்க பண்ற தப்புல இருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டு அதை பண்ணாம அடுத்தது பண்றது. ரெண்டாவது நீங்க வந்து சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே வந்து தடை கிடையாது. ஏஜே ஒரு எனக்கு வயதாயிருச்சு அப்படிங்கிறது ஒரு தடை கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் வந்து ஹிந்துவில் மற்றபடிக்குமே அதை போட்டுருந்தாங்க. வால்மீகி அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து மெட்ராஸில் படிக்கும்போது ஃபெயில் ஆகிட்டார். பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டார். அவரோட கிளாஸில் இருந்த அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து அதுதான் லாஸ்ட் இயர். அவர் வந்து ரிட்டையர் ஆகிறார். இவர் ஃபெயில் ஆனோடனே அவருக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடும். அவர் வந்து சொல்கிறார், இது வந்து என்னோட லாஸ்ட் இயர் ஆஃப் சர்வீஸ். நான் வந்து போகும்போது இந்த வருஷம் என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாஸ் ஆகிடுவாங்கிற நம்பிக்கையில் இருந்தேன். எல்லாரும் பாஸ் ஆகிட்டான் ஒன்றை தவிர. எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. சார் என்ன நம்ம ப்ரொஃபஸர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, இவ்வளோ நல்ல ஆள், நம்ம ஒரு ஆளால் அவரோட அவ்வளோ பெரிய நேம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொறியாளர் ரீசெண்டாக அவருக்கு வந்து 90 வயசு. அந்த 90வது வயசுல அவர் ஒரு பேட்டர்ன் வாங்கியிருக்காரு. அது அவரோட ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் இல்லை, 17வது பேட்டர்ன். 15 பேட்டர்ன் வந்து இந்தியாவில், 2 பேட்டர்ன் வந்து ஃபாரின் பேட்டர்ன், யூஎஸ் பேட்டர்ன். இப்போ இவர் கடைசியாக எடுத்த பேட்டர்ன் அந்த காப்புரிமை வந்து வேரியபிள் கியருக்காக. இப்போ வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கணும், ஆட்டோ கியர்லாம் வந்து இருக்கணும். இந்த ஆக்டிவா மாதிரி இப்போ ஆக்டிவா வந்து பஸ் எல்லாமே பஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆட்டோமேட்டிக் கியர் வந்துச்சு. அதாவது உங்களுக்கு கிளச்சை வச்சு ஒரு கியராக மாற்றி கஷ்டப்படுறது பதிலாக 2 பிரேக் அண்ட் ஆக்சிலரேட்டர் படம் வந்து. இப்போ அதில் என்ன ஆகுனா உங்களுடைய அந்த ஒரே இன்ஜின் ஸ்பீடில் வந்து ரொம்ப ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இனர்ஷியல் தேவைப்படும், போக போக ஸ்பீடு கூடும், இனர்ஷியல் குறைஞ்சிருக்கும், அந்த டார்க் தெரிஞ்சிருக்கும், அதை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு உரிய அந்த டிஃபரன்ஷியல் கியரை வந்து அவர் பேட்டர்ன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. இவரோட பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த கியர் சிஸ்டம்னால எனர்ஜி லாஸ் ஆகாது. அந்த டிரான்சிஷன் வந்து ஸ்மூத் டிரான்சிஷன் இருக்கும், லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு போகும். அவர் எதுக்காக சொல்றேன்னா அவர் வந்து அவருடைய 90வது வயசுல 17வது பேட்டர்ன் வாங்கியிருக்காரு. ஸோ உழைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் மைண்ட் ஏஜ் சொன்னீங்க நம்பர், நீங்கள் அவரை வந்து 50 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லலாம் அல்லது 90 இயர்ஸ் யங்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் எவ்வளோ பிடிப்போட இருக்கிறீங்க, எவ்வளோ தூரம் கற்றுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க, எவ்வளோ தூரம் உழைக்க போடணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் உங்கள் வயசு. மற்றபடி நீங்கள் 15 வயசுலேயே சோம்பேறி ஆகி கிளம்பினாலும் ஆகலாம், 90 வயசுல நீங்கள் இளமையோட இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், யுவர் ஆக்டிவ். நான் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ஒரு டாக்டர் அப்துல் கலாம் நம்மளுடைய எல்லாருடைய இன்னும் அவர் வந்து இளைஞர், அவருக்கு வந்து யூத் அவார்டு கொடுத்தது வந்து எப்போன்னு ஐகான் யூத் ஐகான் அவார்டு கொடுத்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அவரோட 20வது வயசுல கொடுத்தாங்க. ஏன்னா வி ஆர் ஸ்டில் யங். அவர் வந்து அப்பவும் நான் அவருடைய எண்ணங்கள் வந்து இளமையாக இருக்கும். ஸோ வயசு ஒரு தடை இல்லை, பொருளாதாரம் ஒரு தடை இல்லை. நீங்கள் சாதிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களை யாரும் தடுக்க முடியாது. உங்களால்
ஜெயிக்க முடியும் அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். தோற்கணும்னாலும் உங்களால் மட்டும்தான் முடியும். என்னால் இது முடியாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. உங்களால் முடியும்னு நினச்சா முடியும். இந்த வருங்கால பாரத சமுதாயம் வந்து உங்களை தான் நம்பி இருக்குது. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. கண்டிப்பாக உங்களை நீங்கள் நம்புங்க. இந்தியா இன்னும் எவ்வளோ ஒரு உன்னதமான இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. எங்கே போனாலும் பி இந்தியன், பி ப்ரவுட் டு பி இன் இந்தியன். நீங்கள் வந்து ஒரு இந்தியனாக சாதிங்க. உங்களை இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு இந்தியனும் உங்களை நினைச்சு பெருமைப்படணும். அதை நீங்கள் சாதிங்க. உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ கிரேட் டே. வெல்கம் பாரத். சாதனை தொடர் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்த நிகழ்வாக சீஃப் கெஸ்ட் திரு எம். சிவகுமார் சிஓ அவர்கள் மாணவர்களின் நலத்திட்டங்களை செயல் வடிவமாக தேயிலை போன்று சுறுசுறுப்புடையவர். மாணவ மாணவிகளுக்கு அனைத்து அரசு திட்டங்களையும் முழுமையாக திட்டமிட்டு செயல்படுத்துபவர். சரியான நேரத்தில் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு புத்தகங்கள் கிடைக்கும்படி செய்வது. கிராமப்புற பள்ளிகளில் பொது விழிப்புணர்வு மற்றும் பல திட்டங்கள் மாணவர்களின் கல்வித்திறன், ஒழுக்கம் முதலியவற்றுக்கு முன்னுரை அளிப்பவர். இவர் விஓவாக நீலகிரிஸ், அதனைத் தொடர்ந்து தாராபுரம் ஆகிய பகுதிகளில் பணிபுரிகிறார். சிஓவாக தஞ்சாவூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களை கட்டமைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பு விருந்தினரே அந்த அம்மா தான் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. சந்தோஷம். அனைவருக்கும் காலை வணக்கம். முதல்ல இது மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம் இந்தியா சென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்துதான் தெரியுது. இவ்வளோ பெரிய இடத்துல பெரிய பழமையான பாலிடெக்னிக். ஸோ அந்த நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றி. குழந்தைகளுக்காக அந்த கல்வி ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி தொடர்ந்து தொழில்நுட்ப சார் வந்து சயின்ஸ் சம்மந்தமாக எக்ஸிபிஷன், கண்டுபிடிப்பு, பேட்டர்ன் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அரசுமே வந்து அது வந்து மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் மாணவர்களிடம் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு சார்பான ஒரு ஆக்டிவிட்டியை உருவாக்குறதுக்காக தான் நிறைய போட்டிகள் நடத்துகிறாங்க. இப்போ சயின்ஸ் மாநாட்டு இன்ஸ்பயர் அவார்டு அப்படின்றது தான் குழந்தைங்களுக்கு தெரியும். ஸ்கூலுக்கு வந்துருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஒரு 10,000 பணம் கொடுத்து நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சி உங்கள் ப்ராஜெக்டை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கொண்டு வாங்க. டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆகிறது ஸ்டேட்டுக்கு போகும், ஸ்டேட்டில் செலக்ட் ஆகிறது நேஷ்னல் லெவலில் போகும். அங்கே வந்து எது வந்து ஒரிஜினலாக உண்மையாக கண்டுபிடிப்போ அதை வந்து நம்முடைய மாணவர்கள் பெயரில் அது வந்து பேட்டன் வாங்கி கொடுத்து அதை கவர்மெண்ட் வந்து அப்ரிஷியேட் கொண்டு வராங்க. அது மாதிரியான விஷயங்கள் வந்து சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம குழந்தைங்க இருக்கக்கூடிய அறிவில் இருந்து வெளியே கொண்டு வராங்க. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நாலேஜும் யோசிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்கில்லை எல்லாத்தையும் வெளியில் வேற எங்கேயோ தொலைச்சிட்டு இதை காலையில் சாப்பிட்டோம், குளித்தோம், குளிக்காம ஸ்கூலுக்கு வந்தோம், அங்கே பசங்களோட அடிச்சோம், சாயந்தரம் ஃப்ரெண்ட்ஸோட இருந்துச்சு, திரும்ப தூங்கி காலையில் ஸ்கூலுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்க வந்து வாழ்க்கையை புதுசாக சந்தோஷமாக வாழணும் மாதிரி உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளியில் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து நீங்கள் உங்களை பற்றி யோசிச்சாலும் உங்களோட திறமையை பற்றி யோசிச்சாலும் உங்களுக்கு வந்து நிறைய அவுட்புட் கொண்டு வரும். அதே கிடைக்கிறது கஷ்டம். இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடெக்னிக்கே வர்றதில்லை அப்படின்றாங்க. என்னன்னா எல்லாரும் ஒரு சைடு போயிட்டாங்க. ஒரு பீரியடில் வந்து இல்லை இன்ஜினியரிங்காக ஆரம்பித்தாங்க. எல்லா பசங்களும் ஜஸ்ட் பாஸ் பண்ணவங்க கூட இன்ஜினியரிங் அங்கே போய் ஃபெயில் ஆகி வேலை இல்லாமல் சும்மா நேரம் சுற்றி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியரிங் வந்து இப்போ எல்லாம் ஆர்ட்ஸுக்கு அங்கே போயிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய படிப்புகளில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன காரணம் தெரியல, அல்லது அவங்க வேணாம் சொல்லியா அப்படின்னு தெரியல, குழந்தைங்க வந்து அந்த மாதிரி போக மாட்டேங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் என்ன சொன்னாங்கன்னா இங்கே வரவங்க எல்லாருக்குமே வேலை கன்ஃபார்ம் அப்படி தானே அப்படின்னு சொன்னாரு. ஒரு சந்தோஷமான விஷயம். அதாவது சின்ன வயசில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். நீங்கள் நிறைய படிக்கணும், நிறைய சாதிக்கணும், நிறைய போகலாம் அப்படின்னா அது நிறைய படிக்கலாம்.
எனக்கு வந்து உங்களுடைய குறிக்கோள் வந்து எனக்கு மாதம் ஒரு 20 ரூபா 30 ரூபா சம்பாதிச்சா போகுது அப்படின்னு ஒரு தாட் இருந்ததுன்னா பாலிடெக்னிக் படிக்கலாம், உடனே வேலைக்கு போகலாம், அல்லது பாலிடெக்னிக் முடிச்சுட்டு முன்னாடிலாம் பாலிடெக்னிக் முடிச்சு இன்ஜினியரிங் போகலாம். இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் பண்ணாங்க, அதுதான் இது போயிடுறாங்க. பட் அப்படிலாம் முன்னாடியில் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அது மாதிரி வருவாங்க பசங்க. இப்போ இருக்கு அப்படி இருக்குது. பட் மெஜாரிட்டி போகிறாங்களா? போகிறாங்க. ரைட், சந்தோஷம். இது அது ஒரு பக்கம் உங்களுடைய கெரியர் சம்மந்தமான விஷயம். இங்கே இந்த மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன் அல்லது வந்து எக்ஸ்போ வரும்பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய படைப்புகளை வச்சுக்கலாம், அல்லது வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து அங்கேருந்து கிடைக்கும். அதில் எத்தனை இது வந்து புது ஐடியா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏற்கனவே வச்சதை நிறையா வைப்பாங்க, நிறையா சிக்னல் வைக்கிறது, இந்த மாதிரி எனர்ஜி கன்வர்ஷன், இந்த மாதிரி தான் சின்னதாக நிறையா வச்சுருப்பாங்க. பட் எங்கேயாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எங்கேயாவது பார்க்க வச்சு அப்படின்னா அது வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போயிடும். இப்போ ரீசெண்டாக விக்ரமசிங்கபுரத்தில் ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டு மழை நேரங்களில் அது எப்படி சொசைட்டி யூஸ் ஆகிற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. மழை நேரங்களில் ஒரு வந்து ஒயர் அறுத்து ரோட்டில் வந்துருந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் வந்து யாரும் தெரியாமல் போய் வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ அதை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு கண்டுபிடிப்பு. இது ரொம்ப சொசைட்டிக்கு தேவையான விஷயம். தவறுதலாக ஒரு வயது மழை நேரத்தில் அறுத்து கீழே விழுந்துச்சுன்னா அந்த அங்கே தண்ணி இருந்தாலோ அல்லது ஈரப்பதம் இருந்தாலோ அதை வந்து அவங்க வந்து அந்த இடத்துல போகிறவங்களுக்கு பாதிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த பையன் வந்து ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு இப்போ வந்து போபாலுக்கு வந்து போயிருக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த பையன் சார் உங்களுக்கு ஒன்று பார்த்தானா ஸோ அவங்க போயிட்டு நான் விக்ரமசிங்கபுரம் சேம் லேன்ஸ். ஸோ அப்படி வந்து மாணவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வரும். அது குறிப்பாக மக்களுக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படிங்க. இப்போ அவங்க சார் சொன்ன ஒரு கிச்சன் வச்சு இப்படி எவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காரு. ஒரு சின்ன விஷயமா தான் தெரியுது இப்போ தான் இல்லையா? ஆனால் அவருக்கு வந்து கோடிக்கணக்கில் வருமானம் அந்த காலத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் தொடர்ந்து அறிவியல் நல்ல அறிவியலும் தொடர்ந்து மாணவர்களுக்கு இந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறது, எக்ஸிபிஷன் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய மாணவர்கள் வந்து நீங்கள் சந்தோஷமாக தான் ஜாலியாக இருங்க, படிங்க, புத்தகத்தை தாண்டி சில விஷயங்கள் நீங்கள் படிக்கணும். டெய்லி பேப்பர் படிக்கணும். டெய்லி பேப்பர்லாம் படிக்கும்போது உங்களை நீங்களே கேள்வி கேட்குற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு தோணும். அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் செய்ய முடியும். இந்த கண்காட்சி அறிவியல் கண்காட்சி நடத்தக்கூடிய கல்வி நிறுவனத்துக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இதற்காக ஆசை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். நமது கல்லூரியின் இசி டிபார்ட்மெண்ட் பொறுப்பு துறை தலைவர் திரு ஏ நசீர் அகமது அவர்களை நன்றியுரை வழங்க அன்புடன். அனைவருக்கும் காலை வணக்கம். கண்களுக்கும் சிந்தனைக்கும் ஒரு விருந்தாகவும் மாணவர்களின் செயல்திறனை வெளிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் நமது கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அறிவியல் கண்காட்சியில் துவக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கல்லூரி சார்பாக எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அழைப்பினை ஏற்று இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரிய கருத்துக்களை வழங்கிய திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு சிவகுமார் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட அறிவியல் மையம் திருநெல்வேலியின் மாவட்ட அறிவியல் அலுவலர் திரு முத்துக்குமார் அவர்கள் இதற்கு முன்பு பல்வேறு தருணங்களில் நமது கல்லூரிக்கு வருகை தந்து சிறப்பித்துள்ளார்கள். தற்போதும் நமது அழைப்பினை ஏற்று இவ்விழாவிலும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நல்ல பல அறிவியல் கருத்துக்களை பரிமாறிய மாவட்ட அறிவியல் அலுவலர் திரு முத்துக்குமார் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுமதி தந்து ஊக்கப்படுத்தி கல்லூரியின் வளர்ச்சிக்கு பல்வேறு வகைகளில் உதவி வரும்
ட்ரஸ்டி ஸ்ரீ சங்கர்காசி அவர்களுக்கும் நாம் அனைவர் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு வழிகாட்டுதல் வழங்கி வரும் நம்முடைய கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ரங்கசுப்ரமணியன் அவர்களுக்கும் அதே போன்று இந்த கண்காட்சி ஏற்பாடுகளை முன்னிட்டு செய்து வரும் நம்ம கல்லூரியின் நிர்வாக அலுவலர் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு துறைகளில் மாணவர்களுடைய அரிய பல படைப்புகள் செய்யப்பட்டுள்ளன. அதற்காக ஊக்கமளித்து மாணவர்களை ஊக்கமளித்து அவர்கள் அதை ஏற்பாடு செய்த துறை தலைவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா சிறப்புற உதவிய அனைவருக்கும் எனது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களின் பார்வைக்கு எங்கள் கல்லூரியில் மாணவர்களின் ப்ராஜெக்ட் மாடல் வகுப்பறைகள் மற்றும் ஆய்வகங்களில் உங்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. 5 துறைகளின் சார்பாக சிவில், சிடி, இசி, ட்ரிபிள் அண்ட் மெக்கானிக்கல் படைப்பாற்றலின் வெளிப்பாடாக ப்ராஜெக்ட் மாடல் செய்யப்பட்டுள்ளது. அறிவியல் கண்காட்சி என்ஜாய் த டே. ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஆல். காலையில் சைக்கிள் பண்ணிக்கலாம், மற்ற நேரத்தில் எப்படி ஈஸியாக கற்றுக்கணும் அது சேர்த்து கனெக்ட் பண்ணணும். எவ்வளோ அடி ஒரு வண்டி ஓட்டினா எவ்வளோ கிடைக்கும்? ஒரு நிமிஷம் சைக்கிள் பண்ணால் எவ்வளோ லிட்டர் வெளியே வரும் செஞ்சு பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் ஓட்டுறோம்னு வச்சுக்கோ, எவ்வளோ லிட்டர் தண்ணி கண்டுரும், எவ்வளோ ஹைட்லேருந்து தண்ணி எடுக்கலாம், அதுக்குள்ள எவ்வளோ லிட்டர் தண்ணி எடுக்கலாம். அது இல்லை நம்ம ஒரு மணி நேரம் ஓடி எவ்வளோ பிள்ளை தெரிஞ்சுன்னா நல்ல ஐடியாப்பா. இது மாதிரி காரில் வெயிட் பண்ணி
எல்லா டிபார்ட்மெண்ட்ல அதுக்கு ஓட்டு என்னோட தெளிவாடு இருக்கு
ఇద్దరు అవునా நீங்கண்ணா அப்போ ஒன்லே பேக்கிங் இளநீ மட்டும் நாவா இதை கலெக்ட் பண்ணி வச்சு இது வந்து இதோட ப்ராஜெக்ட் நேம் வந்து டெண்டர் கோகனட் டெண்டர் கட்டிங் கோகனட் அதாவது இந்த ரோடுகள் ஓரத்தில் இளநீ வந்து சீவுறாங்கல்ல அப்போ என்ன ஆகும்னா எப்போவும் ஒன்று போல இருக்காது திடீர்னு நினைச்சிருவாங்க கவனக்குறைவாக நினைச்சிருவாங்க கை விரலில் வந்து வெட்டிடுவாங்க அப்போ தானே அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் இந்த மிஷினை வந்து சீனியர் பையன் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட இது எங்களோட கைடர் வச்சு இது வந்து என்னன்னா இந்த இளநீர் கொடுத்தீங்களா இதை வச்சு இதை வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிடுவோம் பிடிச்சிட்டு கட்டிங் பண்ணிட்டு தண்ணி மட்டும் வேணும்னா பேர் கொடுத்தீங்களா இது வந்து எஸ்எஸ் ராட் எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் துரு பிடிக்காது இது இதை வச்சு என்ன செய்வோம் பஞ்சிங் பண்ணி தண்ணி வந்து கொடுத்துருவோம் இது வேண்டாம் எனக்கு பியூர் தண்ணி தான் வேணும்னா இந்த இளநீ என்ன செய்வோம் இருக்குல்ல இந்த மாதிரி சைடுல வெட்டிட்டு இந்த பீரமா வை கொட்டா இப்படி வச்சுட்டு மாற்றி மாற்றி இருக்குல்ல இப்படி வச்சுட்டு அமுக்கணும்னு என்ன ஆகும் இந்த தண்ணி ஃபுல்லா என்ன ஆகும் கீழே இதாக வச்சிருக்கோம் அதை கலெக்ட் பண்ணிக்கிடுவோம் கலெக்ட் பண்ணிட்டு தண்ணி மட்டும் என்ன செஞ்சிருவோம் இது வந்து இன்ஜெக்ஷன் டைப் மாதிரி எல்லாமே எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதான் என்ன நம்ம வந்து ஈட்டிங் இது பத்தியா அதனால துரு பிடிக்காத ஒரு நல்லதாக வைக்கணும்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு வச்சுக்கோம் இந்த பைப்பை அரேஞ்ச் பண்ணி வெல்டிங் பண்ணி வச்சிருக்கோம் இது வழியா என்ன ஆகும் இளநீ மட்டும் ஏதாவது ஜாக்கில் வந்து கரெக்ட் ஆயிடும் கரெக்டாக திருப்பி நம்ம நினைஞ்சிருவோம் இது பண்ணி கொடுத்துக்கலாம் அதனால கையில் வந்து எதுவுமே வந்து யார் வேணா நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கணும் புரியுதாம்மா தேங்க்யூம்மா அங்கே அப்படியே தெரியுது.